இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறப்போ சில்க் த்ரெட் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறனால கண்டிப்பாக அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. அப்படி அந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரீங்க. இந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து போக மாட்டேங்குது. ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கு வந்து த்ரெட் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து இந்த மாதிரி மேலே த்ரெட்டு நின்றுச்சுன்னா நம்ம எப்பயும் இந்த இது எடுத்து விடுவோம் இல்லையா, அது மாதிரி லூப்பை வந்து கீழே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அகெயின் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இது. இப்போ நான் கீழே வந்து நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு இப்போ நமக்கு இங்கே அந்து போச்சு. நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ இன்கேஸ் நீங்கள் இப்போ இங்கே முடிச்சிருக்கீங்கன்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா இங்கேனக்குள்ளே ஒரு கேப் வந்து தெரியும். நீங்கள் பிரித்தது வந்து இங்கே தெரியும், அதே இது வந்து இங்கே கேப்பும் தெரியும். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அதுக்குள்ளே இருந்து ஸ்டிச்சை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, எடுத்து அப்படியே இதை கண்டினியூ பண்ணி அப்படியே போங்க. அவ்வளோதான். இன்கேஸ் இதில் நீங்கள் ஒரு சில டைமில் வந்துட்டு ஒரு நூலை விட்டுட்டு வெறும் ஒரு நூலில் வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து அந்துடும், சீக்கிரமாக பிரிஞ்சுட்டு வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாம் வேஸ்ட்டாகி பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போயும் 2 த்ரெட்டையும் சேர்த்தே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள்.